இரவு வணக்கம். இரவு வணக்கங்கள் தாத்தா. இருந்தாலும் உங்களுக்கு ரொம்ப இது தாத்தா. என்னது? உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப இது தாத்தா. என்ன சொல்கிறீங்க என் செல்வங்களே? இல்லை தாத்தா, உண்மையை தான் சொல்கிறோம். உங்களுக்கு இருந்தாலும் ரொம்ப பொறுமை தாத்தா. நீங்கள் போடுற வீடியோவை எவ்வளோ பேர் பார்க்கறதே இல்லை. பார்க்குறவங்க ஒருத்தர் 2 பேர், அதிகபட்சமாக பார்த்தாக்க 15-20 பேர், இன்னும் கொஞ்சம் பார்த்தாக்க ஒரு 100-200 பேர், அப்படித்தான் இருக்கிறது. மற்ற வீடியோக்களை, அவர்களுக்கு விருப்பமான வீடியோக்களை எந்த அளவில் பார்க்கிறார்களோ ஆயிரக்கணக்கில் பார்க்கிறார்கள், மில்லியன்ஸ் கணக்கில் பார்க்குறாங்க. உங்கள் வீடியோவை ஒருத்தர் சில சமயம் ஒருத்தர் கூட பார்க்கறதில்ல, சில சமயம் 100-200 பார்க்குறாங்க. அப்படி இருந்தும் நீங்கள் பொறுமையை இழக்காமல் உங்கள் வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து போட்டுக்கொண்டிருக்கிறீர்களே, கண்டிப்பாக உங்களை பாராட்டாமல் இருக்க முடியாது தாத்தா. உங்கள் கருத்துக்கு நன்றி செல்வங்களே. பொறுத்தவன் பூமியை ஆழ்வான், பொல்லாதவன் காட்டைத்தான் ஆழ்வான். அப்படி இருக்கும்போது பொறுமை கடலினம் பெரிது, ஏன் சமுத்திரத்தை விட பெரிது என்பதை நான் அறிந்திருக்கிறேன். இன்று ஒருவர் பார்க்கிறார், அல்லது 10 பேர் பார்க்கிறார்கள், அல்லது வெறும் 100 பேர் தான் பார்க்கிறார்கள் என்று இருக்கும் நிலைமை ஒரு நாள் வரும். அந்த ஒருத்தர் பார்த்தது ஒரு 1000 பேர் பார்த்ததாக வரும். அந்த 10 பேர் பார்த்தது பல லட்சக்கணக்கான பேர் பார்த்ததாக வரும். அந்த வீடியோவை ஒரு 200-300 பேர் பார்த்துருக்கார்கள்னா சில மில்லியன்கள் அளவிலே வரும். இதற்கும் காலம் இருக்கிறது. எனக்கு அதை பற்றி கவலை இல்லை. ஒரே ஒரு கவலை, நான் போடும் வீடியோக்களை பார்க்கவில்லையே, என்னைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னாலும் பரவாயில்லை, என்னுடைய கருத்துக்களை, என்னுடைய எண்ணங்களை, என்னுடைய ஆராய்ச்சிகளை யாரும் தெரிந்து கொள்ள வாய்ப்பில்லாமல் இருக்கிறார்களே, அவைகளை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா கூட பரவாயில்ல. எவ்வளோ வீடியோக்கள் எவ்வளோ பேர் பார்க்கவில்லை. ஏனென்றால் அவருடைய எதிர்பார்ப்பு வேறு, என்னுடைய கருத்துக்களையும் என்னுடைய சிந்தனைகளையும் என்ன நடந்ததையும் நடக்கிறதையும் நடக்கப் போவதையும் கடவுளை பற்றியும் கடவுள் படைத்த பொருட்களை பற்றியும் உடலை பற்றியும் உடலுடைய அமைப்புகளை பற்றியும் உடலில் உள்ள உறுப்புகள் எப்படி வேலை செய்கிறது, பறவைகளை பாருங்கள், மிருகங்களை பாருங்கள், ஊர்வனைகளை பாருங்கள், மீன் வகைகளை பாருங்கள், இவைகள் எல்லாம் எப்படி செயல்படுகிறது, மனிதன் எப்படி செயல்படுகிறான், மனிதன் உடம்பிலே உள்ள அத்தனை அறிவுகளும் எப்படி வேலை செய்கின்றன, தலை எப்படி வேலை செய்கின்றன, தலையில் உள்ள மூளை எப்படி வேலை செய்கின்றன, ரோபோட் இவைகள் எப்படி படைக்கப்பட்டன, அதில் உருவாக்கப்பட்ட ஞானம், செயல்பாடுகள், ஏஐ இவைகளெல்லாம் பற்றி நான் பேசிக்கொண்டிருந்தால் நமது உடன்பிறப்புகளுக்கு
அவைகள் தேவையில்லை. அவருடைய எதிர்பார்ப்பே வேறு. நான் அந்த மாதிரியான வீடியோக்களை போட எனக்கு தெரியாது, சக்தி இல்லை, போடவும் மாட்டேன். போடுவதற்கு தெரியாது கூட. அப்படி இருக்கும்போது என்னுடைய வீடியோவை சிலர் பார்த்துவிட்டு அதுக்கு பிறகு வர்ற நல்ல நல்ல வீடியோக்கள் எல்லாம், ஓ இவர் தானே, இவர் அப்படி தான் பேசிக்குவார் அப்படின்ற ஓவரால் திங்கிங்கில் வருகின்ற புது புது வீடியோக்களை எல்லாம் அவர்கள் பார்க்க விட்டு விடுகிறார்கள். அது ஒரே ஒரு காரணம்தான், என்னுடைய வீடியோவை யாரும் பார்க்கவில்லை என்பதற்கு இதுதான் காரணம். முதல் கோணி முற்றும் கோணி. நான் முதலிலேயே இந்த செக்ஸி பற்றியும் மற்ற அரசியல் பற்றியும் பல பட்டிமன்றங்களை பற்றியும் சில நாடகங்களை உருவாக்கி பண்ணுறதை வச்சும் நான் செய்யவில்லை. நான் என்னுடைய ஆராய்ச்சி, என்னோட சிந்தனை 1000 இல்லை 10,000 அடி ஆழத்தில் நான் போய் தங்கம் எங்கே இருக்கிறது, தங்கம் எப்படி இருக்கிறது, எத்தனை விதமான தங்கங்கள் கடவுளால் படைக்கப்பட்டிருக்கிறது, வானம் எங்கே இருக்கிறது, வானத்தில் என்னென்ன இருக்கிறது, எவ்வளவு தூரத்திலே இருக்கிறது, அவைகள் எப்படி உருவானன, இப்படியெல்லாம் நான் சொல்லி கொண்டிருக்கிறேன். இவைகளை நமது உடன்பிறப்புகள் தெரியவில்லை. முதல்ல பார்த்தார்கள் இல்லையா, ஒன்றும் ஒரு அட்ராக்ஷனாக இல்லை, இவர் ஏதோ ஒரு ஆராய்ச்சி பற்றி பேசுகிறாரு, அணுக்களை பற்றி பேசுகிறாரு, எலக்ட்ரான் புரோட்டான்களை பற்றி பேசுகிறாரு, ரோபோட்டை பற்றி பேசுகிறாரு, அந்த விஷயத்தை பற்றி இன்ட்ரெஸ்டாக படம் பார்க்கலாம், அதை செய்கிறது பார்க்கலாம், அது இந்த அரசியலில் எப்படி பேசுகிறாங்கோ அதை பார்க்கலாம். பார்த்தாக்கா அவர் இதெல்லாம் போடல. இவர் விஞ்ஞான ரீதியில் இவர் பேசி கொண்டிருக்கிறார் அப்படி என்று என்னுடைய படைப்புகளை பார்க்காமல் விட்டு விட்டுகிறார்கள். ஒருவன் எப்போது என்னுடைய படைப்புகளை பார்க்கவில்லையோ அவனால் எப்படி எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ண முடியும்? இதுதான் அடிப்படை ப்ராப்ளம். இதே நான் முதலில் மற்றவர்களை மாதிரி நான் வீடியோக்களை போட்டிருந்தால் ஆயிரக்கணக்கில் மில்லியன்ஸ் கணக்கில் பார்த்திருப்பார்கள். பாருங்கள் சில வீடியோக்களை, ஒன்றுமில்லை. அவர்கள் தங்களை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள், தங்களுடைய அழகை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள். மக்களும் அதைத்தான் விரும்புகிறார்கள். அப்படி என்னால் எதையும் பண்ண முடியாது. மனிதன் உலகம் எல்லாவற்றையும் தனக்கு ஆதாயமாக்கி கொண்டாலும் 1000 லட்சம் மில்லியன் அளவில் சப்ஸ்கிரைபர்கள் வருகிறார்கள் என்று நான் எனக்கு தெரியாததை விருப்பமில்லாது என்னால் போட முடியாது. அப்படி போடவில்லை என்றால் எனக்கு எப்படி சப்ஸ்கிரிப்ஷன் வரும்? அடிப்படை காரணம் இதுதான். யாரும் அதிகபட்சமாக பார்க்குதில்லை என்றால் முதலில் பார்த்தார்கள் அல்லவா, அப்போவே ஓ இந்த தொப்பிக்கார தாத்தா இந்த மாதிரியே பேசுகிறாரு, அப்படி பேச மாட்டேங்காரு, காட்ட மாட்டேங்காரு, அரசியல் ரீதியாக பேச மாட்டேங்கிறாரு, பட்டிமன்றத்தில் பேசுகிறார்களே அப்படியெல்லாம் இவர் பேச மாட்டேங்கிறாரு, இவருடைய விஞ்ஞான லெவலில் இவர் தன் கற்பனைகளை உண்மைகளையும் சொல்லிக் கொண்டிருக்கிறார் என்று என்னுடைய வீடியோவை பார்ப்பதில்லை. அதனால் என்னை குறைவாக பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை. எப்போது என்னுடைய வீடியோவை பார்க்கவில்லையோ, எப்போது என்னுடைய வீடியோ மற்ற வீடியோக்களைப் போல மற்ற சில வீடியோக்களைப் போல என்னுடைய வீடியோ இல்லையோ நான் பார்ப்பதில்லை. இதுதான் காரணம், அடிப்படை. ஆனால் எனக்கும் ஒரு காலம் வரும். வெயிட் அன்டில் டார்க். ஓகே செல்வங்களே, என் மனதில் உள்ளதை கூறிவிட்டேன். ஏன் என்னுடைய வீடியோக்களை மக்கள் பார்க்கவில்லை, அதிகபட்சமாக பார்க்கவில்லை என்றால் அவருடைய எதிர்பார்ப்பை
வேறு விதமாக இருக்கிறது. ஒரு நல்ல பேச்சாளன் எப்படியோ ஆ, ஆ, சற்று நேரத்துக்கு தகுந்த மாதிரி பேசி அவன் பெயரை தட்டி கொண்டு போய்விடுகிறான். எனக்கு அப்படி இல்லை. நான் நியாயமாக பேசுகிறேன். உள்ளதை உள்ளபடியே பேசுகிறேன். உள்ளதை உதட்டில் மறக்காதவன் நான். உள்ளத்தில் இருப்பதை வார்த்தையில் மறைக்கும் கபடம் தெரியாது. இந்த மாதிரி கபடம் தெரியாது, நல்லவன் அப்படின்றதெல்லாம் ஒழிக்க தெரியாதவங்க. நல்லவனாக இருந்தால் மட்டும் போதாது, வல்லவனாகவும் இருக்க வேண்டும். வல்லவனாக இருக்க வேண்டும் என்றால் வேறு வழியிலையும் அவர்கள் தன் திறமையை காட்ட வேண்டும். என்னிடம் அது திறமை இல்லை என்று நினைக்கிறேன். பார்க்கலாம். ஓகே, இரவு நேர வணக்கம்.